பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். இந்த டைலாக்ல வர மாதிரி நீங்கள் பார்க்க போகிற மீன்கள்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருந்தாலும் கொஞ்சம் வீக்கான ஃபிஷ் தான். அது என்னென்னது இந்த வீடியோவில் சொல்கிறேன், கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணும் கருத்துமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷுக்கு pH, TDS, வாட்டர் கிளாரிட்டி, ஃபில்ட்ரேஷன், ஃபுட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். எல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு சர்வே ஆகாது. ரொம்பவே வீக்கான ஃபிஷ். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிற ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா பபுள் ஐ கோல்டு ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், அதோட உடம்புல இருக்க அந்த பபுள் தான் அதுக்கு எதிரியே. ஒரு சின்ன காயம் பட்டாலும் அந்த ஃபிஷ் வந்து சீக்கிரமாகவே இறந்துரும். ஸோ இந்த ஃபிஷ்ஷையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் ரொம்ப வீக்கான ஃபிஷ். நம்ம மூணாவது பார்க்க போகிற ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்டு ஃபிஷ் இல்லை டேட்டூட் ஃபிஷ். இந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த கலர் கொண்டு வரதுக்கு தண்ணியிலேருந்து எடுத்து வச்சு அந்த கலர் இன்ஜெக்ட் பண்ணி தான் அந்த கலர் கொண்டு வராங்க. ஆல்ரெடி இந்த விஷயத்துலேயே அது வீக் ஆகிடும். இதை எடுத்து நீங்கள் வளர்க்கணும்னு யோசிச்சிங்கன்னா இது வந்து வீக்கான ஃபிஷ் தான். இதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அடிஷனலாக இன்னும் 2 வெரைட்டி சொல்லணும்னா பலூன் மாலி, அதுக்கப்புறம் வேல் டெய்ல் வெரைட்டிஸ் கூட அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட அடுத்த எய்ம் பஞ்சாயத்து கொடுக்க போடுறோம்.